இனிமேல் நம்மளுடைய இந்தியாவுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட ராஜ்யம் தான் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாட்களா பார்த்தீங்கன்னா தெரிய வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி என்னடா சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கத்தில பார்த்தீங்கன்னா டெஸ்லா வந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்தில பார்த்தீங்கன்னா, ஃபாரின்லேருந்து எந்த ஒரு ப்ராடக்ட் வந்தாலும் நம்மளுடைய தமிழகத்திலும் சரி, நம்மளுடைய இந்தியாவிலும் சரி ஈஸியா சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஃபாரின்ல அப்படி என்னதான் இருக்கு? அதுக்கப்புறம் நான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்லிங்க். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க ரீசார்ஜே பண்ண தேவையில்ல. நீங்க மொபைல் வச்சிருந்தா இத மட்டும் நீங்க ஆன் பண்ணா போதும்ன்னு செக் பண்ற மாரி ஒரு ஸ்டார்லிங்க் நெட்வொர்க்கும் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன டீப்பா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மறக்காம இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன ஈஸியா தெரிஞ்சுக்க சந்து டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டு வீடியோவை போய் பார்க்கலாம் வாங்க. டெஸ்லாவோட ஓனர் எலன் மஸ்க்கு, அதுக்கப்புறம் ஸ்டார்லிங்கோட ஓனர் எலன் மஸ்க்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ யாரு கூட கம்பைன் பண்ண போகிறாங்கன்னா, ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏர்டெல் 5G வந்து ஸ்ட்ரீமிங்கில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் ஐப்பை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா, விஐ இந்த மாதிரி சிம்மை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் கொஞ்சம் பரவாயில்லப்பா சொல்கிற மாதிரி தான். ஜியோவே கொஞ்சம் டவுன் ஆகிக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லணும். வந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, ஜியோவோட ஐப்பு அதிகமானாலும் ஸோ அதோட மார்க்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாகிக்கிட்டே இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா சில வேலைகள் நடந்து பண்ணி முடிச்சுட்டாங்க அம்பானி அவங்கலாம். ஸோ அதனால் ஜியோவோட ரேட்டு மார்க்கெட்டிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுற சிம்முன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏர்டெல் சொல்லுவாங்க. 5G பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவும் சரி நம்ம தமிழகத்தில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற நம்மளுடைய தமிழகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு வேறு லெவலான ஏர்டெல் 5G சிம்மு பார்த்தீங்கன்னா தரமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய நெட்வொர்க்கும் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக ஸ்பீடும் நல்லா கெப்பாசிட்டியோடு நல்லா ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் இவங்க கூட தான் நம்மளுடைய டெஸ்லாவோட ஓனர் எலன் மஸ்க் ஸ்டார்லிங்கை இணைக்க போகிறான்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அதாவது பார்த்தீங்கன்னா ஏர்டெலுக்கும் ஸ்டார்லிங்க்கும் அப்படி என்ன சம்மந்தம்? ஸோ இதனால் இன்டர்நெட் ஸ்பீடு அதிகமாக இருக்குமா இல்லை எதனா ஒரு கோளாறு ஏற்படுமா? நம்மளுடைய சிம்மில் எதனா கால் பண்ண சொல்லி எதனா ப்ராப்ளம் வருமா, இஷ்யூ வருமா? அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மறக்காமல் பாருங்கள். விண்வெளியில் இருக்கிற ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோளோடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏர்டெலை இணைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸை அவங்க எப்படி பண்ணுறாங்க? இந்த ப்ராசஸால் நம்மளுடைய மக்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த மாதிரி யூஸ் இருக்குது? ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இன்னும் சொல்கிறேன். ஸோ இவங்க இந்த மாதிரி பண்ணுறதால எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்க முடியும்னு அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இன்னும் டீப்பாக சொல்கிறேன். அதனால் நம்மளுடைய அமெரிக்காவில் இருந்து நம்ம இங்கே வந்து அதாவது பார்த்தீங்கன்னா விற்பனை செய்ய போகிற எலன் மஸ்க் அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்? டெஸ்லா வேறு ஒரு பக்கத்தில் வரப்போதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு ஃபாரின் ப்ராடக்ட் வந்தாலே சீக்கிரம் வாங்கிடுறாங்க. அது மட்டும் இல்லை, வாங்குறதும் இல்லாமல் ஒரு 2-3 போஸ்ட் எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு தள்ளுறாங்க. இதனால் பார்க்குறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நம்மளும் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்கணும், ஸோ நம்மளும் யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அதே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பேர் பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ ரீசன்ட் டேட்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய நடந்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். எலன் மஸ்க் மனுஷனா இல்லை மிஷினா அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நெகட்டிவாக பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ராக்கெட் பார்த்தீங்கன்னா வெடித்து செத்துருக்கும். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸ் ஆப்பு இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்த உலக அளவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய பாப்புலர் பர்சனும் சரி ஸோ நார்மல் பர்சனும் சரி எல்லோரும் யூஸ் பண்ணுற ஆப்னா ட்விட்டரை சொல்லுவோம். ஸோ அதான் எக்ஸ். அந்த ஒரு எக்ஸ் அந்த ஒரு நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணிட்டு தான் ஒரு நியூஸ் வந்திருக்கும். ஸோ இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவர் பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு வேலையை செஞ்சுக்கிட்டு வராரு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவுக்குள்ளே கால் பார்த்தீங்கன்னு ஸ்டார்லிங்கை பார்த்தீங்கன்னா ஏர்டெல் கூட லிங்க் பண்ண வந்திருக்காரு. அவங்க எப்படி இந்த ஒரு டீலிங்க்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஏர்டெல் பாரத் இந்த ஒரு நெட்வொர்க்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டார்லிங்கோட லிங்க் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திருக்காங்க. அதாவது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நம்ம ஊரில் இருக்கிற சின்ன சின்ன கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஸ்டார்லிங்க் உபகரண பொருட்கள் பார்த்தீங்கன்னா விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், ப்ராடக்ட்லாம் வந்தாக்கா சேல் ஆகிடுதுன்னு. ஸோ இதே மாதிரி தான் கொண்டு வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சிட்டியில் மட்டும் இருக்கிற நெட்வொர்க்கு மட்டும் இந்த ஒரு நெட்வொர்க் யாருக்கும் கிடைக்கக்கூடாது. ஸோ எல்லாருக்கும் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நெட்வொர்க் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிளானாக இருந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் என்ன எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவர் வராமல் இருக்குது. அந்த ஒரு எரர் அப்படி இல்லைன்னா ஸோ பக்குன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா கூட நெகட்டிவ் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு நெகட்டிவ் யாருமே இனிமேல் சொல்லக்கூடாது. இந்த ஒரு நெட்வொர்க் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக எல்லாருக்கும் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். ரீசன்ட் டேட்ஸாக பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மார்க்கெட்டிங்காக மாற்றிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஆன்லைனாக மார்க்கெட்டிங் நான் சொல்லிட்டேன். ஸோ அதாவது
பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மோஸ்ட்டாக சின்ன குழந்தைகள்லேருந்து ஸோ அவங்களுடைய டேட்டாவை எப்படிலாம் அப்லோட் பண்ணுறது, அது மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இங்கே ஆன்லைன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த நெட்வொர்க் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டார்லிங்கோட ஏர்டெல் பாரத் ஏர்டெல்லில் பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதோட யூசர்ஸ் இந்த ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணிட்டாக்கா இதோட யூசர்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸோ ஹை ஸ்பீடு இன்டர்நெட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ரீமிங்காக இருந்தாலும் சரி, ஸோ எந்த ஒரு டேட்டா எரர் எந்த ஒரு பக்கும் வராத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கிடைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சேட்டிலைட்டில் இருந்து நமக்கு கிடைக்க போகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஊருக்கு அப்படின்னு 4 ஊருக்கு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டவர் வச்சுருப்பாங்க. ஸோ ஏர்டெல் டவர், விஐ டவர், ஜியோ டவர்னு இந்த மாதிரி டவரை வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நமக்கு நெட்வொர்க் கிடைச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா சேட்டிலைட்லேருந்து வானத்துலேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நெட்வொர்க் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கிடைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தா எஃபிஷியண்ட்டாக இருக்குமா என்னன்னு வரப்போ தான் தெரியும்னு நினைக்கிறேன். வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. ஸோ அதோட ஸ்பீடு எப்படி இருக்கும், அதோட வோல்டேஜ், பவர், ஸோ இன்டர்நெட் இந்த ஒரு ஸ்பீடு வச்சதால் சேட்டிலைட் வச்சதால் ஸோ வேறு எதனா உயிர்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ், அனிமல்ஸ் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டவரால் நிறைய பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இறந்துக்கிட்டு இருக்கதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுவே இந்த ஹை வோல்டேஜால் வானத்துலேருந்து நமக்கு கிடைக்க போகிறதால பேர்ட்ஸ், அனிமல் அதுக்கு எதனா ஆகுமோன்னு இன்னும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ டேஞ்சரஸாகவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த சுச்சுவேஷன்லாம் எப்படி தான் நம்மளோட கடந்து போகிறோன்னு தெரியல. ஸோ இந்த ஒரு நெட்வொர்க் ஸ்பீடு வந்து யார் யாரெல்லாம் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் தினமும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ஷனை ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ஷனில் சந்திக்கலாம்.